இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் அறிமுகம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 234 வேட்பாளர்களை அக்கட்சித் தலைவர் விஜய் இன்று அறிமுகப்படுத்தினார். வேட்பாளர் பட்டியலில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்த நிர்வாகிகளுக்கு சீட் தரப்பட்டு இருக்கிறது. திருப்பத்தூர் தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதால் சீட் எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்த அதிமுக நிர்வாகி டாக்டர் என் திருப்பதி 2 நாட்களுக்கு முன்பு தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு சென்றார். அவரை திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளராக விஜய் அறிவித்துள்ளார். இதேபோல் நாங்குநேரி தொகுதி அமமுகவுக்கு சென்றதால் ஏமாற்றமடைந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாராயணன் அதிமுகவிலிருந்து விலகினார். அவருக்கு நாங்குநேரி தொகுதியில் விஜய் சீட் வழங்கினார். இதேபோல் அதிமுகவிலிருந்து வெளியே வந்த செங்கோட்டையன், சத்யபாமா, VS பாபு, கூப்ப கிருஷ்ணன், JCT பிரபாகர், ஸ்ரீதர், தூசி மோகன், கவிதா ராஜேந்திரன் ஆகியோருக்கும் தாவேகாவில் சீட் வழங்கப்பட்டுள்ளது. VCகவில் இருந்து சென்ற ஆதவ் அர்ஜுனா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து சென்ற ஜெகதீச பாண்டியன், காங்கிரஸில் இருந்த செல்வம் மற்றும் திமுகவில் இருந்து சென்ற SR முருகன் ஆகியோருக்கும் தேர்தலில் போட்டியிட விஜய் சீட் வழங்கியிருக்கிறார். அதிமுக, திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியான பின் தாவேகா வேட்பாளர்களை அறிவித்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது.